வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். எவ்வளவு நேரம் தான் நிப்பீங்க மேடம்? உட்காருங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்ன அனாதாரி, எங்கடா சீட்டு? மூஞ்ச பத்தி அவனுக்கு சீட்டே ரெடி. நான் ஏமாத்திட்டு போது அவனை ஷேர் பண்ணிட்டீங்க. நீனும் டேய் பேடா போன அடங்கொம்மால. நீ நினைக்கிற மாதிரி நான் போக்கிரி இல்ல. நான் நெல்சன் வர்ற மாதிரி உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கும். ஆமா, அப்ப அவங்க கூட அது அட்ஜஸ்ட்மென்ட் எப்படி ஒரு எனக்கு விருப்பப்பட்டு போறேன். போனீங்களா? போயிருக்கேன். பட் தட்ஸ் நாட் அட்ஜஸ்ட்மென்ட் அகைன். ஐ லைக் தட் பர்சன். வாடா, இப்ப புரிஞ்சிச்சு கதை. அதாவது அவங்க உங்களை கூப்பிட்டாங்கன்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட், அது தப்பு. ஆனால் நீங்க விரும்பி போனீங்கன்னு வச்சுங்க, ஆமா, அது அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல. அது எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும்? அது எனக்கு பிடிச்சி தானே போறேன். நீங்க கூப்பிடுறது தப்புன்னு நான் சொல்லும்போது நான் கூப்பிடுறதும் தப்பு தானே. அவனுக்கு விருப்பம் எல்லாம் வர போறது இல்ல. நம்ம கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டா வருவாங்க. எத்தனை ஒரு ஆம்பளை அட்ஜஸ்ட் பண்ண சொன்னா ஒப்பாரி வைக்கிறாங்க. ஐயோ கூப்பிட்டான்னு. இதே பொம்பளை கூப்பிட்டா ஒப்பாரி இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஆம்பளை தான் கேனைய. என்ன எழவி அது? என் ஆளு எனக்கு லேட்டா ரிப்ளை பண்றோம். எவ்வளவு நாளா? இப்பதான் ஒரு மாசமா ஆளுக்கு பாய் பெஸ்டி இருக்கானா? ஒரே ஒருத்தன் இருக்கான். வாட்ஸ்அப்ல லாஸ்ட் ஹைட் பண்ணி வச்சிருக்காளா? கொஞ்ச நாளா. கவலைப்படாதே, உன் ஆளு உனக்கு நாமம் போட போறா. நீ எதுக்கு ரெண்டு நாம கட்டி வாங்கி ரெடியா வச்சுக்கோ. நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. அப்பா, நான் கல்யாணத்துக்கு போகாதது காரணமே இந்த பிஸ்கெட் தான். மூடிட்டு இருக்க மாட்டேடா. குட்டி தொட்டதால ஓ, குரலி வித்தையா? என்னை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கவிதை சொல்லுவீங்கன்னா என்ன கவிதை சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம் யாரோட கவிதைக்கு நான் கரெக்ட் ஆகுறேன். துணிஞ்சு வா, தூக்கிட்டு போறேன். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிங்கடா அவன. அடிச்சிடுறோம். என்ன ப்ரோ, உனக்கும் டான்ஸுக்கு தான் ரொம்ப தூரமாச்சே ப்ரோ. எவ்வளோ தூரம் சொல்லு ப்ரோ, நான் ஆட்டோ வச்சு வந்துடுறேன். தயவு செஞ்சு டான்ஸ் சொல்லி கொடு ப்ரோ. ப்ரோ, டான்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. என்ன பெரிய டான்ஸு? இப்படி தலையாட்டி தானே தமிழ்நாட்டில் பெரிய ஆளாக இருக்காங்க. யாரு ப்ரோ அது? அடக்கம். அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். பின்னானே செஞ்சான். வெறித்தனம், ஜெயிக்கணுங்கிற வெறித்தனம். 3 தலைமுறை ஆட்ட ஓட்டின பரம்பரப்பானாங்க. தலைவர் காலங்கள் தானே சூரியனே இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் பவர், நல்ல பவர் தலைவர். தலைவர் இன்னும் பேசி முடியல. அதுக்குள்ள வீட்டுல இருந்து ஒரு சின்ன ஒரு இது வந்தது. அதனால தலைவர் காலை கும்பிட்டுட்டு நேரம் வெளில வந்துட்டோம். அதான் திருப்பதி பிரம்மோற்சவத்துக்கு கோவிலை திறந்தா எப்படி தரிசனம் பெருமாள் கிடைக்குமோ அந்த மாதிரி புரட்டாசி மாசம் உள்ள பெருமாளை பார்த்தோம். மற்றவங்க திருப்பதி போவாங்க, நாங்கள் நேரு ஸ்டேடியத்தில் வந்து பார்த்தோம் பெருமாள். நன்றி. வேட்டையன் படம் இல்லைங்க, மக்களுக்கு ஒரு பாடம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ராமாயண மகாபாரதம் எப்படி ஹிஸ்ட்ரியில் வந்ததோ வேட்டையன் படமும் தமிழ் பாடநூலில் கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு கடிதம் போடுறோம். அது பாடநூலெல்லாம் இது வரைக்கும் 5 பாடம் இருக்குது. தமிழ், வரலாறு, புவியியல், இயற்பியல், இங்கிலீஷ். 6வது பாடமாக வேட்டையன் படம் வரும். இதில் மாற்றுக்கிறதுக்கு கடுமையாக கிடையாது. மியூசிக் இல்லைங்க, எல்லாமே என்னங்க எல்லாம் மியூசிக் சொல்லுங்க. காலட்சேபம் கச்சேரின்னு சொல்லுங்க. கடவுளை பார்க்க போகும்போது கச்சேரின்னு தான் சொல்லணும், அது மியூசிக்னே சொல்லக்கூடாது. பூரா கம்பி கட்ட அனுப்பியிருக்கு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸ்டெப் உனக்கு ஞாபகத்துல இருக்குல்ல? மெயின் இந்த ஸ்டெப் தான். பாத்தியா? வாட்ச் மீ கேர்ஃபுல்லி. என்ன மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இதே ஸ்டெப்பை போட்டு காட்டிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணுதானே எனக்கு தெரியும்.
கிடைக்கணும். போறோம் இல்ல மேட்ச்க்கு. இந்த டிஷர்ட்ல வேண்டாம். இந்த என்ன கம்மி இந்த டிஷர்ட்க்கு? கப்பு கம்மி. பட் ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது? இருக்கிறதே 5 தான். ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்தடிச்சிட்டு இருக்கமே, பத்தாதா? எக்ஸ்ட்ரா காத்தடிக்கிறதுக்கு என்ன சைக்கிள் டயரா? காரி குழம்பு வாசனை வருதுப்பா. சாப்பிடுறாங்க போ. அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன? அவங்க எப்படி சாப்பிடலாம்? எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன உடம்பாட்டேமா உடைகிறட. இங்க பார், தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த பேதியும் வாந்தியும் எடுக்கு. ஏ செத்த பயல, நான் ஒரு டான்ஸ் பண்ணி ஆடி இருக்கேன், நீ அதை மணி ஆட விட்டுருக்கா நீ? இல்லை நான் அப்போ நான் ஆடவே கூடாதா? டாயிங் 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 ஆயோ பாருங்க, இந்த மணி ஆட விட்டுருக்கான். Love the lady, but don't touch her body. If you touch her body, somebody will make the CD. மாடி எத்த தட்டி. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. நீங்களும் அது எனக்குன்னு தானே நினைச்சீங்க? சார் ரொம்ப சாரி சார். சாரி எல்லாம் வேண்டாம். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமாம் சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இல்லை சார், எதுக்கு? சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன். சைட்டை போய் பார்த்துடலாமா? ஓகே சார், பார்த்துருங்க சார். ஓகே சார். உங்க ஆளாச்சு இதுக்கப்புறம் நடிப்பாரு நடிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாரு. நாங்கெல்லாம் எவ்வளவு டிப்ரெஷன்ல இருக்க தெரியுமாடா? எங்களுக்கு படம் வருமா வராதா, அப்டேட் இருக்கா இல்லையா, வந்துட்டா நாங்கெல்லாம் டிப்ரெஷன்ல தான்டா. சரி சரி போ, ஓட்ட கைட்டி போட்டு வேற வேலையை பாரு போ. 4 போஸ்டர்ல ரோடுலயே நடந்துகிட்டு இருக்கோம். ரோடுலாம் வீரல் விட்டுக்குதா? திருக்குறள்ல மொத்தம் எத்தனை பால்? 4. எங்க எதனா ஒன்று சொல்லு. லவுடேகா பால். ஆமா, இப்படி அக்கா தங்கச்சி மாமே மச்சன் எல்லாம் ஒரே சிந்தனையாவே இருக்கீங்களே. உனக்கு எந்த ஊரா ராஜா? காரைக்கால். ஊரு பேர்லயும் காலா. போகடா லவுடிங்கப்பா. உங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறளை தானே சொல்லுங்க. ஆண் சோக்கு, பெண் சோக்கு, ஆன்டி சோக்கு, பொம்பளை சோக்கு, இதெல்லாம் பண்றது என் ஃப்ரெண்டு அசோக்கு. எத்தனை பேர் வரட்டு? சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், நிரந்தர சூப்பர் ஸ்டார் தளபதி. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஏன்டா? நீ ஒன்னும் கவலைப்படாதமா, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நசத்துறோம். உங்க கல்யாணத்துல குட்டி பாடுறான். எங்க அண்ணன் சூப்பரா பாடுவான்.
கும்சல குச்சம் ஒலிக்கிளியே கும்சலம் சல்சல் ஒலிக்கிளியே நானமே எனது கண்ணை தோடு காணவில்லை. தயவு செஞ்சு சார் இன்னும் ஒரு தடவை அதை ப்ளே பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க சார். நானே செல்ல டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் சார் போடுங்க சார். ఎవరురా నువ్వు ఇంత టాలెంటెడ్ ఉన్నావు? ఎవరురా నువ్వు? குடிய கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். சோலி முடிச்சு ப்ராஜெக்ட் இது வண்டலூர் ஜூ சார். பின்னாடி பஸ் ஸ்டாண்ட் வர போகுது. இங்க பாருங்க சார், யானை இருக்கா, கேட் இருக்கா, கரடி, சிங்கம், ஆடு எல்லாமே இருக்கு சார். ஆட்ட போய் சிங்கம் பக்கத்துல வச்சிருக்கியே, அடிச்சு தின்றாதா? நான் இந்த அளவு கூட சயின்டிபிக்கா யோசிச்சிருக்க மாட்டேன்னு நினைச்சிட்டீங்கல்ல சார். சத்திய சோதனை. புரட்டாசி மாசம் சார். சிங்கம் ஆட சாப்பிடாது. சிங்கம் அப்பா திட்ட மாட்டாரு. நல்ல வேளை சிங்கம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. குட்டி பையன். இந்த நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் பாப்பா விளையாட்டு. ஐ ஆம் தி ஓன்லி ஒன், சூப்பர் ஒன். சரி கிளம்பு. இங்க நான் தான் கிங். நான் வச்சதா ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். சூப்பர் ஸ்டார் நான் அது ஒருத்தர் தான். சரி கிளம்பு. லால் சலாமினுடைய உண்மையான கலெக்ஷன் தரவுகளின் அடிப்படையில் லைகா ப்ரொடக்ஷனுடைய இப்படியே உங்களுக்காக படிக்கிறேன். படத்தினுடைய தமிழ்நாடு கிராஸ் கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 58.1 கோடி, 58.1. அதே மாதிரி ஆந்திரா அண்ட் தெலுங்கானா ஏபிஎன்டிஜியில் பார்த்தீங்க அப்படின்னா 2.9 கோடி. கேரளாவில் படத்தினுடைய கலெக்ஷன் வந்து 3. லால் சலாம் பாய் படத்தை வரைக்கும் ஒரு அட்டர் ஃபிளாப் படம்ங்கிறது தான் உண்மை. கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் நீ என்ன பௌர்ணமிக்கு மகளா नीले नैनों चों तकदी की रंगदी है गरमने. போனை தூக்கி ஓரமா வச்சு தூங்கு மூதேவி. போனை பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படா தூக்கம் வரும்? வைடா போனை வைடா.